வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 25 வரை. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 25 வரை வாசிக்கப்படும். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல,
நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். I'm so glad to see you through this video broadcast again. இந்த காணொளி ஒளிபரப்பு மூலம் உங்களை மீண்டும் காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. Let's look to God. பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, our heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. The words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய பிரசங்கத்திற்கு தேவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் தலைப்பிட்டிருக்கிறேன். I've titled today's sermon as Receive the Promise of God. The passage we heard read explains about what Paul has been saying from Romans chapter 1 onwards. முதலாம் அதிகாரத்திலிருந்து பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை இன்னும் அதிகமாய் விவரிக்கும்படியாய் நாம் இந்த பகுதியை வாசிக்க கேட்டோம். இதிலே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Paul says, one of the things that Paul says here is the righteous shall live by faith. Paul is actually quoting from Habakkuk chapter 2 verse 4. Habakkuk 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து இதை பவுல் நமக்கு எழுதுகிறார். இந்த முதல் 3 அதிகாரங்களிலே பவுல் ஒருவனும் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான் அற்றவனாய் இருக்கிறான் என்றுபடியாய் சொல்லும்படியாய் அவர் எழுதுகிறார். Paul has been explaining in the first 3 chapters that no one is righteous before God. He says things like this. Romans chapter 3 verse 10, he says none is righteous, no one. அவர் இவ்வளமாக சொல்லுகிறார் 3 அதிகாரத்திலே 10 வசனத்திலே, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 3 அதிகாரம் 23 வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லுகிறார். For all have sinned and fall short of the glory of God. Romans chapter 3 verse 23. So Paul goes on to explain the gospel that he is not ashamed of. அவர் வெட்கப்படாத இந்த சுவிசேஷத்தை பற்றி அவர் சொல்லும்படியாய் இந்த 3 அதிகாரங்களிலே அவர் எழுதுகிறார். இந்த 4 அதிகாரத்திலும் அவர் தொடர்ந்து அதை குறித்து விவரிக்கும்படியாய் இருக்கிறார். He writes that we are saved by faith. நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்று அவர் நமக்கு எழுதுகிறார். By believing what God has promised and given us freely through Jesus' death and resurrection. Romans chapter 3 verse 24. ரோமர்
ரோமர் 3:24 இயேசுவினுடைய மரிப்பினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஆண்டவர் நமக்கு தாராளமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அது ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஜீவிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று எழுதுகிறார். Paul then explains also the Jewish understanding of what salvation is. ஒரு யூதனுடைய ரட்சிப்பின் புரிந்துணர்வை அவர் விவரிக்கும்படியாய் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். Jews believed that they will be seen righteous by God if they kept all the laws of God very carefully. ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை கவனமாக கைக்கொண்டால் ஆண்டவருக்கு முன்பாய் அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள் என்று யூதர்கள் நம்பினார்கள். That they will be saved by the works of the law. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். But Paul explains that salvation, justification before God is by faith. ஆனால் பவுல் இங்கு நமக்கு சொல்லுகிறார், அவர் நாம் ஆண்டவருக்கு முன்பாய் விசுவாசத்தில் நிற்கும் பொழுது நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினால் அடைகிறோம் என்று அவர் நமக்கு விவரிக்கிறார். It is not the outward but inward obedience that really mattered to God. ஆண்டவருக்கு எது முக்கியமாக இருந்தது என்றால் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் அல்ல, உள்ளே இருந்து உட்புறமாக இருந்து வரக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு முக்கியமாய் இருந்தது. And so he draws from the Old Testament to explain that he is not inventing a new movement. அவர் ஒரு புது செயலை, ஒரு புது மதத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லும்படியாய், அவர் செய்யாதபடி இருக்கும்படியாய் அவர் பழைய ஏற்பாடின் வசனங்களை வைத்து அவர் இங்கு யூதர்களுக்கும் சரி, புது கிறிஸ்துவர்களுக்கும் சரி, அந்நிய புது கிறிஸ்துவர்களுக்கும் சரி விளக்கும்படியாய் அவர் எழுதுகிறார். That God had always offered salvation freely. ஆண்டவர் எப்பொழுதுமே தாராளமாய் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராய் இருந்திருக்கிறார் என்று விளக்கும்படியாய் அவர் இதை எழுதுகிறார். So Paul begins to explain in Romans chapter 4 about Abraham. ஆபிரகாமை குறித்து அவர் இந்த 4ஆம் அதிகாரத்திலே விளக்கும்படியாய் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். Paul writes that Abraham received the promise of God not by works of law but by faith in God. ஆபிரகாம் அவருடைய நியாய பிரமாணத்தின் செயல்களினால் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையும் அவர் பெறவில்லை, ஆனால் விசுவாசத்தினால் பெற்றார் என்று அவர் நமக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறார். இங்கு முதலாவது அவர் சொல்லுகிறார், இங்கு தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசம் பெறுகிறது என்று அவர் விளக்கும்படியா இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லுகிறார். He describes to us from Romans chapter 4 verse 13 to 15 that faith receives the promises of God. So Abraham believed God's word. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பினான், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவன் முழுமையாய் நம்பினவனாய் இருந்தான். And it was counted to him as righteousness. Romans chapter 4 verse 3. அவனுடைய விசுவாசம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. Paul writes that the promise that Abraham and his offspring would inherit the world was received by faith. ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவனமாக ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று இந்த உலகத்தை சுதந்தரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க நாம் கேட்போமே. ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. For the promise to Abraham and his offspring that he would be heir of the world did not come through the law but through the righteousness of faith. So Abraham and his offspring will be a blessing to the world because they believed in what God promised Abraham. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்ததை ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் நம்பினதனால், விசுவாசத்தினால் நம்பினதனால் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் Genesis chapter 15 tells us that it was not by following the law that Abraham received
his promise. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளவில்லை. The law was only given about 430 years after Abraham. ஆபிரகாமுக்கு பின்னே 430 வருஷங்களுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இது பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்கிறார். Paul cites this in Galatians chapter 3 verse 17. My friends, it was belief in what God said to him that allowed him to receive God's promise. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவன் முழுமையாய் நம்பினதனால் அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருந்தான். And Abraham's faith was counted to him as righteousness. அவனுடைய விசுவாசம் நீதி என எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. It's mentioned in Genesis 15 verse 6 that it was counted to him as righteousness. So Paul writes in Galatians chapter 3 that the fullness of that promise was realized through Jesus Christ. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முழுமை இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் இயேசு தான் அந்த சந்ததியாய் இருக்கிறார் என்று, அவருடைய புத்திரராய் இருக்கிறார், ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறார் என்றும், அவர்தான் இந்த உலகத்தை ஆள்கொள்வார் என்றும் அவர் அங்கு பவுல் எழுதுகிறார். In Galatians chapter 3 verse 16, Paul writes that Jesus is that offspring who will inherit and will be a blessing to this world. And in Galatians chapter 3 verse 26, Paul writes that everyone who believes in Jesus is a child of God. They are children of God. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆபிரகாம் போல் விசுவாசித்தவர்கள், இயேசுவை நம்பக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அந்த விசுவாச பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். இன்னும் மேலும் அவர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்றும் அவர் எழுதுகிறார். In Galatians chapter 3 verse 14, Paul also writes that God has given his promised Holy Spirit to his children. So my friends, so we too, when we believe as Abraham believed, by faith in Jesus, will receive the promise of God. நாம் கூட எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தாரோ அவனமாக விசுவாசிக்கும் பொழுது நாமும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பெறக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். The promise rests on grace. இந்த வாக்கு தத்தம் கிருபையிலே அது இருக்கிறது. அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் நமக்கு இங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. This promise rests on grace and is guaranteed to all who would place their faith in God through his son Jesus Christ. Now, Paul gives a spiritual understanding by saying that all who believe are children of Abraham. இங்கு அவர் ஆபிரகாம் போல் விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆவியான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று அவர் நமக்கு எழுதி விவரிக்கிறார். In that sense, all who believe in Jesus become family members of faith. நாம் இவ்வனமாக விசுவாசிக்கும் பொழுது நாம் யாவரும் இந்த விசுவாசத்திலே, இயேசு மேலே, ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய இந்த விசுவாசத்திலே நாம் ஒரு குடும்ப உறுப்பினர்களாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய குடும்பத்திலே உறுப்பினர்களாய் இருக்கிறோம். No, and Paul writes that this promise that this promise cannot be received by the works of the law. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் இந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் பவுல் நமக்கு எழுதுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. For if it is the adherents of the law who are to be the heirs, faith is null and the promise is void.
For the law brings wrath, but where there is no law, there is no transgression. It will never happen because people can never obey the law adequately. We will in our lives at some point make a mess. Now, ஆண்டவருடைய குடும்பத்திலே நபர்களாய் இருக்கும்படியாய் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தோம் என்றால் அது ஒரு முடியாத ஒரு காரியமாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. எப்பொழுதோ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நேரத்திலேயோ நாம் ஒரு தவறு செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். Therefore, my friends, we cannot have a relationship with God trying to fulfill a law code. நாம் ஆண்டவரோடு ஒரு உறவு கொள்ளும்படியாய் இந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள் மூலமாய் ஆண்டவரோடு உறவு கொள்ளபடியாய் நாம் முயலுவோம் என்றால் அதிலே நாம் தோல்வி அடையக்கூடியவர்களாய் இருக்கிறோம். In our world of many faiths, நம்முடைய உலகத்திலே அநேக விசுவாசங்கள் இருக்கிற இந்த உலகத்திலே ஒவ்வொரு விசுவாசமும் ஒருவன் ஆண்டவரை அடைய வேண்டும் என்றால், ஒருவன் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்றால், அவரை நெருங்கி அவரிடத்திலே ஆசீர்வாதமும் மன்னிப்பும் பெற வேண்டும் என்றால், தயவு பெற வேண்டும் என்றால் அவன் ஏதேனும் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று இந்த விசுவாசங்கள் மதங்கள் நமக்கு சொல்லுகிறது. In our world of many faiths, and most faiths, every faith teaches that man must do something before he can approach God to be forgiven of his sins and or to receive favor from God. And our competitive culture makes us think in a very meritocratic way. நம்மளுடைய போட்டியான ஒரு கலாச்சாரம் கூட நாம் எப்பொழுதும் ஒரு தகுதியை குறித்து எண்ணக்கூடிய ஒரு 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 கலாச்சாரமாய் இருக்கக்கூடியவர்களாய் நம்மை செய்கிறது. But God comes to us offering forgiveness and a relationship freely through Jesus Christ. இயேசு மூலமாய் நம்மோடு ஒரு உறவும் நமக்கு மன்னிப்பும் தாராளமாய் கொடுக்கும்படி ஆண்டவர் பிதா நம்மிடத்திலே வந்திருக்கிறார். And even us as believers of Christ, sometimes we get into this meritocratic trap. நாம் கூட இயேசுவினுடைய சீஷர்களாய் விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நாம் கூட சில வேளைகளே நம்மை அறியாதபடி இந்த தகுதி போராட்டத்திலே அந்த பொறியிலே சிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். We do or give things to God and His church because we want to feel justified or we want to feel blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அல்லது நாம் நீதிமான்களாய் உணரும்படி சில வேளைகளை நாம் சபைக்கும் ஆண்டவருக்கும் சில காரியங்களை செய்து சில காரியங்களை கொடுத்து இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We want God to bless us because we have done something for God. நாம் ஆண்டவருக்கு ஏதேனும் ஒரு காரியம் செய்திருக்கிறோம், சிறப்பாய் செய்திருக்கிறோம், அதனால் ஆண்டவர் என் மேல் தயவு காட்ட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜனமாய் நாம் இருக்கிறோம். Sometimes we want God to bless us because we have done something sacrificial to God. And we want God to forgive us because I have done this or I have done that in worship to God. நான் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையாய் இதை அல்லது அதையோ நான் செய்திருக்கிறேன், அதனால் ஆண்டவர் என்னை மன்னிக்கவும் எனக்கு தயவு செய்யவும் வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாய் சில வேளைகளிலே நாம் இருக்கிறோம். And we measure each other based on what we have done or achieved or what we are capable of. நாம் ஒருவர் திறனை நாம் முன்னிட்டு, ஒருவருடைய செயல்களை முன்னிட்டு, அவர்களுடைய வெற்றிகளை முன்னிட்டு நாம் ஒருவர் தரம் தாட்டக்கூடியவர்களாய் இருக்கிறோம். My friends, this is not the way of the gospel. இது சுவிசேஷத்தின் வழியாய் அல்ல. But God our Father offers His love and His forgiveness to us freely. ஆண்டவர் ஆகிய நம்முடைய பிதா நமக்கு அவருடைய மன்னிப்பையும் அவருடைய அன்பையும் தாராளமாய் இலவசமாய் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். And the only thing that God wants us to do is to have faith, is to believe in His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்பவும் அதிலே விசுவாசமாய் இருக்கும்படியாய் மட்டுமே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். டாக்டர் கேம்பல் மார்கன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு
நிலக்கரி சுரங்கத்திலே நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியிடம் இந்த தாராளமான ஆண்டவருடைய இலவசமான சுவிசேஷத்தை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தாராம். Dr. Campbell Morgan was trying to explain free salvation to a coal miner. But that man was unable to understand it. அந்த மனிதனோ அதை புரிந்து கொள்ளாதபடி இருக்கக்கூடியவனாய் இருந்தான். அவன் மீண்டும் மீண்டும் நான் இதற்கு ஒரு விலைகரம் செலுத்த வேண்டுமே, இதை நான் எப்படி வாங்க வேண்டும் என்று அவன் ஒரு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். While Dr. Morgan was explaining to him, he kept insisting that there must be something that he needs to do to receive it. He must pay for it. And Dr. Morgan, inspired by the Spirit, asked him a question. டாக்டர் மோகன் அவர்கள் ஆவியானவரின் தூண்டுதலிலே அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். நீ இன்று காலையிலே எப்படி இந்த சுரங்கத்திற்குள் இறங்கினாய் என்று கேட்டார். டாக்டர் மோகன் asked him, how did you get down into the mine this morning? அவன் அதற்கு அது மிகவும் சுலபமான ஒரு காரியம். நான் இங்கே இருக்கக்கூடிய மின் தூக்கியிலே இறங்கி நான் சுரங்கத்திற்குள் சென்றேன் என்று சொன்னான். He said, it was very easy. I just got onto the elevator and went down. Then Dr. Morgan asked him, wasn't that too easy? Did it cost you something? அப்பொழுது டாக்டர் மோகன் அவரிடத்திலே கேட்டார், இது மிகவும் சுலபமாக இருந்தது அல்லவா, இதிலே நீ ஒரு விலைக்கரம் கட்ட வேண்டியதா இருந்ததா, ஏதேனும் பணம் கட்ட வேண்டியதா இருந்ததா என்று சொன்னான். அப்பொழுது அந்த மனிதன் சிரித்தான். That man laughed. No, it didn't cost me anything, but it cost my company a lot to install that elevator. அவன் சொன்னான், இது நான் எந்த ஒரு சிலவும் எனக்கு இல்லை, நான் எந்த ஒரு விலைகரையும் கட்டவில்லை, ஆனால் என்னுடைய நிர்வாகமோ இதை மாட்டும்படி இதை செய்யும்படி அநேக செலவே செய்தார்கள். அந்த வேளையிலே டாக்டர் மோகன் அவனை பார்த்து மௌனமாய் இருந்தார். டாக்டர் மோகன் looked at him silently and it hit the man. At that point he understood the truth. அந்த வேளையிலே அவனுக்கு சத்தியம் புரிந்தது. He said, it doesn't cost me anything to be saved, but it cost God the life of his son Jesus Christ. அப்பொழுது அவனுக்கு அந்த உண்மையை அவன் உணர்ந்து அவன் சொன்னான், நான் ரட்சிப்பதற்கு எந்த ஒரு விலைகரமும் நான் கட்ட வேண்டியதில்லை, எனக்கு இலவசமான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ அவருடைய மகனுடைய உயிரை கொடுக்கும்படியாய் அவர் செலவு செய்தார் என்று சொன்னான். My friends, we are accepted by God when all we need to do is humble ourselves and trust God and receive his promise of forgiveness and of love. ஆண்டவருடைய மன்னிப்பின் வாக்குத்தத்தத்தையும் அன்பின் வாக்குத்தத்தத்தையும் நாம் அவரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து நம்மையே தாழ்த்தி நாம் அவரிடத்திலே கொடுக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். All that is required of us is to trust in God to receive that promise of God. ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டுவதை மட்டுமே நம்ம மேல் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. And from verse 17, Paul begins to talk about the God of Abraham who fulfills his promise. ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் இருக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று 17ஆம் வசனத்திலிருந்து பவுல் பேச ஆரம்பிக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று அவர் விவரிக்க ஆரம்பிக்கிறார். பவுல் ஆண்டவர் செய்த அதிசயத்தை குறித்து இங்கு பேச ஆரம்பிக்கிறார். Paul begins to talk about the God who works miracles. God is described as the one who gives life to the dead and calls into existence the things that do not exist. Let me read verse 17 for you. As it is written, I have made you the father of many nations in the presence of the God in whom he believed, who gives life to the dead and calls into existence the things that do not exist. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான்
தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிற வகை போல் அழைக்கிற வண்ணமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். What a powerful statement we read here. God is described as the one who gives life to the dead and calls into existence the things that do not exist. See, that is the God that Abraham put his faith in. அவனமான தேவன் மேல்தான் அப்பொழுது ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை வைக்கிறார். ஆபிரகாம் தேவனை நம்பக்கூடியவராய் இருந்தார். Abraham believed God at what God promised to do, even though he knew his and his wife's condition. தன்னுடைய மனைவியுடைய உடல் நலத்தையும் அவனுடைய உடல் நலத்தையும் அறிந்திருந்தும் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாய் நம்பக்கூடியவனாய் இருந்தான். They were well advanced in age, but they trusted God to receive that promise. அவர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் வயதாய் இருந்தாலும் மிக வயதாய் இருந்தாலும் அவரை விசுவாசக்கூடியவர்களாய் இருந்தார்கள். Yes, they both had moments of disbelief. அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பயணத்திலே சில வேளைகளிலே அவர்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாய் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினவர்களாய் இருந்தார்கள். Though they had moments of disbelief, Genesis chapter 17 verse 17, they trusted God to receive their promise. In Romans chapter 4 verse 18 to 21, we read about what Paul says about their lives. இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இலிருந்து 21ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமே. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Amen, amen. In hope he believed against hope, that he should become the father of many nations, as he had been told, so shall your offspring be. He did not weaken in faith when he considered his own body, which was good as dead, since he was about 100 years old, or when he considered the barrenness of Sarah's womb. No distrust made him waver concerning the promise of God, but he grew strong in his faith as he gave glory to God, fully convinced that God was able to do what he had promised. For Abraham, God was the one who can give life to dead things like him and his wife. அவனுடைய மனைவி போலவும் அவன் போலவும் சரிதரீகமாய் மரித்தோரை உயிர்ப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் அவனுடைய தேவன் என்று இங்கு ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் for him God was someone who could speak about non-existing things as if he had already made them. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று முழுமையாய் நம்பக்கூடியவனாய் இருந்தான். To him, when God said you will have an offspring, to him it was God calling what was not existent
into life. ஆண்டவர் உனக்கு ஒரு சந்ததி இருக்கும், அது திரளா இருக்கும் என்று சொல்லும் பொழுது அது இல்லாததை, காண முடியாததை அவர் இருக்கிற வண்ணமாய் அழைக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் என்று அவன் அறிந்து நம்பக்கூடியவனாய் இருந்தான். அவன் செத்த சரிதத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான். Although his body was dead, 100-year-old man, his body was dead, he could believe that God is able to do it. That was the kind of faith Abraham had in God. அவனமான ஒரு உறுதியான விசுவாசம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல் இருந்தது. His faith did not depend on his senses, but depended on God's word from his mouth. அவனுடைய விசுவாசமோ அவனுடைய உணர்வுகளினால் வழிநடத்தப்படவில்லை, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் மேல் உறுதியாய் இருந்தது. It is so easy, my friends, to lose hope in a hopeless situation. ஒரு கடினமான சூழ்நிலையிலே, ஒரு விசுவாசம் அல்லாத சூழ்நிலையிலே, எந்த ஒரு நம்பிக்கையும் அல்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கையை இழப்பது சுலபமான ஒரு காரியம். It might be hard to trust in difficult situation. கடினமான சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை நம்புவது மிகவும் கடினமாய் இருக்கும். But my friends, we must learn to trust God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Abraham did not allow any distrust to waver him from his promise. எந்த ஒரு அவநம்பிக்கை மூலமாய் அவனுடைய விசுவாசம் கலைந்து போகாதபடி அவன் இருந்தான். And Paul, in these closing verses of 24 to 25, challenges his audience to have faith in God so that they may receive the promise of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த கடைசி 24 25 வசனத்திலே பவுல் ஊக்குவிக்கிறார். அதை வாசிக்க நாம் கேட்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். Amen. But the words it was counted to him were not written for his sake alone, but for ours also. It will be counted to us who believe in him, who raised him from the dead, Jesus our Lord, who was delivered up for our trespasses and raised for our justification. இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த இறந்து போன உறுப்புகளை, உடலை குறித்து அதை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கக்கூடிய தேவன் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார் என்று பவுல் அறிந்த பொழுது அதையும் இப்பொழுது இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலையும் இணைக்கக்கூடியவராய் இருந்தார் பவுல். இணைத்து பேசக்கூடியவராய் இருந்தார். Paul was connecting the resurrection of Jesus and the resurrection of Abraham's body together to say that God of living, he is the God alive, ஜீவிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லும்படி அதை அவர் இங்கு நினைவு ஊட்டுகிறார். So the question then for you and for me, what does this matter to me? இதனால் எனக்கு என்ன பயன்? இந்த வார்த்தைகளினால் எனக்கு ஆண்டவர் என்ன என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கேள்வி நமக்கு வரும் பொழுது என்ன கேள்வி என்றால், what is the question for us then for today is, are we able to trust in God to receive the promise of God? ஆண்டவர் செய்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஆண்டவரிலே விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? Are we trying to earn the promises God has for us? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சம்பாதிக்க முயல்கிறக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? God has promised, my friends, salvation and forgiveness through Jesus Christ. இயேசு மூலமாய் நமக்கு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். All we need to do is humble ourselves and accept this promise from God. Can we humble ourselves to accept this promise from God? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நாம் தாழ்த்தக்கூடியவர்களாய் இருக்க முடியுமா? Can we trust God to bring life into those areas in our lives
that are dying. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே மரிக்கக்கூடிய இடங்களிலே, உறுப்புகளிலே ஆண்டவர் உயிர் கொண்டு வர வல்லமையாய் இருக்கிறார் என்று நம்மால் விசுவாசம் செலுத்த முடியுமா? My friends, hoping against hope. நம்புவதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்க முடியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். No unbelief made him waver concerning the promise of God, but he grew strong in his faith as he gave glory to God, fully convinced that God was able to do what he had promised. My friends, the challenge for us, நமக்கு இந்த நாளிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால், can we trust God to receive his promise? ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? இந்த வேளையிலே கூட இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், as you are watching this video, you may have areas in your life which you feel you are struggling with, which are dying. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சவால் நிறைந்த காரியங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், சில பகுதிகள் மரணத்தை நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கலாம். மிகவும் சவால் நிறைந்த ஒரு காரியமாய் இருக்கலாம். அதை இந்த வேளையிலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வரும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலகட்டத்திலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் நினைவு கூறுகிறோம். We remember Jesus' resurrection in this day, and today, my friends, is a resurrection season. இது இப்பொழுதோ உயிர்த்தெழுதல் காலங்களாய் இருக்கிறது. இந்த காலங்களிலே இயேசுவை உயிர்த்தெழுதல் செய்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நான் நம்பக்கூடியவனாய் இருக்கிறேன். இந்த வேளையிலே அந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படி நான் இருக்கிறேன். Bring that thing before God, and I want to pray for you in this moment. Father God, I pray for those, Lord, who like Abraham are feeling that their body, that their situation, that their life, that their family is dying, Lord. ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய ஜீவன், அவருடைய உறுப்புகள், அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய சமாதானம் இறந்து போய் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரே நினைக்கக்கூடியவர்களுக்காக இந்த வேளையிலே நான் வருகிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவரே சென்று அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய், உயிர் தழுதும்படியாய், ஆண்டவரே இல்லாததை இருக்கும்படியாய் அழைக்கக்கூடிய தேவனாய் நீர் இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்திலே அவர்கள் உயிரோடு எழும்பும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, Lord, I pray that as your word goes forth, Lord, as your word says, Lord, that you resurrect the dead, Lord, and you call out that which doesn't exist. Lord, I pray, Lord, that you will touch their life, that your word will go, their promise will go, and they will receive it freely in Jesus' name, Lord. We pray and we bless them. இதோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காணொளி மூலமாய் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். If you have received God's word and God's presence has touched you through this video, we want to encourage you to contact us through this video. The description, the ways of contacting us are in the description below. இந்த காணொளியின் அடியிலே இருக்கக்கூடிய அந்த விவரங்களிலே எங்களை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் தயவாய் எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை இன்னொரு காலத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். I pray that I will see you again in another day. God bless. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ
அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006-014-6112. இரண்டாவது வழி பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக காசோலை, அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.